மச்சான், நம்ம பொழப்புக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு போனோம். ஆமா பிள்ளை, பொழுது போச்சு, வெரசா நட. ஏ மச்சான் எங்க ஆத்தா வீடு பக்கத்துல தான் வீடு, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. ஏ குயி, போனா நான் தங்க கூடாது, நான் தங்கிட்டா என் கூட வாழ முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். சரி மச்சான். எப்ப போனாயா ஆத்தா வீட்டுக்கு போய் அங்கேயே உக்காந்துட்டாரா, தங்க கூடாதுன்னால நான் தங்கிட்டால, வரட்டும் நான் உதைக்கிற வதையில எங்க போய் வேற பாரு. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை, கஞ்சி காய்ச்சிட்டு வச்சு வர நேரம் ஆயிடுச்சு. ஆத்தா வேற ராவு கட்டில போவேன்னாலே இந்த குறிகாரம் என்ன பண்ண போறானோ. எப்படி மொச்சு நிக்கிறான் பாரு. ஏ மச்சான் நீ ராஸ்கரு, என்னத்துக்கு ரா தங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரா, தங்கிட்டு இல்லை, இனிமே உன் கூட வாழ முடியாது, மரியாதை ஆத்தா வீட்டுக்கு ஓடி போயிடு. சோல நல்ல கதிர போல பெண்ணே, சொக்கு மாமா நான் இருக்க. சோல நல்ல கதிர போல பெண்ணே, சொக்கு மாமா நான் இருக்க. என்ன விட்டு பிரியாமலே உனக்கு என்ன மானம் துணிஞ்சிதோடி. என்ன விட்டு பிரியாமலே உனக்கு என்ன மானம் துணிஞ்சிதோடி. பிரிஞ்சுட்டேன்றியே. ஆத்தா வீட்டுல போய் ஒரு வருஷமா இருந்தேன், ஒரு ராத்திரி தானே தங்கினேன். கண்ணோங்க இருந்தவனே மச்சான், கை மோதிரம் தந்தவனே. கண்ணோங்க இருந்தவனே மச்சான், கை மோதிரம் தந்தவனே. என்னோ ஒருவன் ஒளிஞ்சவனே, உருவி கோட மோதிரத்தை. என்னோ ஒருவன் ஒளிஞ்சவனே, உருவி கோட மோதிரத்தை. நீ எல்லாம் சரிப்பட மாட்டேன், நாட்டம்மா காரிக்கிட்ட போலாம். உங்களுக்கு என்ன நடந்த பிரச்சனை சொல்லு. என்ன வாழ மாட்டேன், எதுக்கு வாழ மாட்டேன்னு சொல்றேன், என்ன காரணம்? புரியுதா? என்னடா சமாச்சாரம் சொல்ற, சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் எட்டி எட்டி ஓதிக்கிறா சாமி. பாரு யாரா எட்டி எட்டி ஓதிக்கிறாளா? 5 மணிக்கு போனவ பூரா இருந்துட்டு காலையில 7 மணிக்கு வர சாமி. இன்னும் ஒரு வருஷம் அன்பு சொன்னாங்க. நேற்று சாயங்காலம் போனா காலையில் வந்துட்டா. அது ஒரு குடும்பமா நேற்று சாயங்காலம் ஒரு வருஷம் சொல்றிய. ஒரு ஆத்தாவுக்கு போனா போக எடுத்தா வர எடுத்தா, அதுக்கு போய் கோச்சிக்கலாம் போல கண்டுட்டு. ஏன்டா இப்படி பண்ணி சண்டை போறீங்க நீங்க? சண்டையில தட்டி வாங்கி சமய சலசாலன்னு குழம்பு வச்ச. சண்டையில தட்டி வாங்கி சமய சலசாலன்னு குழம்பு வச்ச. இந்த சட்டி மூஞ்சி பையன் நாண்ட சமய சந்திரமதி நான் வாழ மாட்டேன். இந்த சட்டி மூஞ்சி பையன் நாண்ட சமய சந்திரமதி நான் வாழ மாட்டேன். மூஞ்சி மேலே சமயம் இருக்கு. இப்படி சொன்னா எவடி வாங்க வச்சுக்கிங்க? சட்டி மூஞ்சி பையனோட வாழ மாட்டேன்னு சொன்னா எப்படி சொல்லிப்பாங்க? அது சந்திரமதி சட்டி மூஞ்சின்னு சொல்றிய. ஏடா டே உனக்கு ஏடா ஒரு தேவைடா உனக்கு வர உனக்கு? இப்போ அவங்க கேட்க என்ன பேர் சொல்ல போறீங்க? இப்போ குழம்பு நல்லா குட்டையில மீன் பிடித்து சமையல். குழம்பு நல்லா வைக்க சொன்னேன், குழம்பு நல்லா வைக்கலன்னு எட்டி நானும் வளைச்சி போட்டேன். குட்டையில மீன் பிடிச்சா குழம்பு வைக்கா, அதுக்கு எட்டி வச்சா சரியா போடுமாடா? குழம்பு நல்லா இல்லைன்னா அதுக்கு என்ன தேவைன்னா போட சரியா போகுது. அது எட்டி வச்சா குடும்பம் மாட்டாடி. ஏன்னா அறிவு கம்யூனிட்டி இதெல்லாம் ஒரு கதை போச்சுன்னா அவளை மூட்டை விட்டு தேய்ச்சுனா மூட்டை விட்டு போய் எதுவும் சொன்ன போட சொல்றது. என்னம்மா பண்ணுறது? சாதம் நல்லா வச்சு வச்சேன் சமைய சலசாலன்னு குழம்பு வச்சேன். சாதம் நல்லா வச்சு வச்சேன் சமைய சலசாலன்னு குழம்பு வச்சேன். கொத்த மல்லி பத்தலன்னு அவன் எட்டி என்ன ஒதுக்கிறானே. கொத்த மல்லி பத்தலன்னு அவன் எட்டி என்ன ஒதுக்கிறானே. என்ன ஏதோ கோயில் என்ன அடிக்கிறான்னு கொத்தமல்லி பத்திரன்னு போய் அடிக்கிறாங்க. மதிக்கட்டம் நடு கொத்தமல்லி பத்திரன்னு எங்க அடிச்சான்னு சொல்லமா? இல்லம்மா, கொத்தமல்லி பத்திரம் கொத்தமல்லி வச்சுருக்கலாம். கொத்தமல்லி பத்திரம் அது போய் அடிக்கலாம் மாடா போய். அது 2 கிள்ளி போட்டா சரியா போதா? அதுக்கே அச்சு போயிங்க. அது கட்டணும் போய் கழிச்சு குடும்பம் மாடா போய் போடா. என் பையனை இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்க்கணும் சாமியா. அடி கம்முனு நீ போ மச்சான். பசங்க டை கட்டிக்கினு ஷூ போட்டுக்கினு அம்மா அழகா போகுதுன்னு தெரியுமா? என் புள்ளியும் வேன்ல போய் படிக்கணும். அடி குறி நம்ம அரசாங்கம் பள்ளியில பசங்க அம்மா நல்லா படி தெரியுமா?
தனியார் பள்ளியில பசங்களை ஆடு மாடு மாரி வச்சுக்கிறாங்கடி. கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் டிவி எல்லாம் கொண்டு தராங்கடி. 14 வகையான விளையாட்டு பொருட்களும் தராங்கடி. புஸ்தக நோட்டு, துணி, பை, செருப்பு, வண்ண பென்சில்கள். நம்ம ஒரு ஜான் வயிற்றுக்கு தானடி காடு மேடெல்லாம் போகிறோம். ஆனால் நம்ம புள்ள டெய்லியும் ஒரு முட்டையோட கலவை சாதத்தோட சத்தான உணவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளருவாண்டி. அது மட்டுமா நம்ம வாத்தியாருங்கெல்லாம் எவ்வளோ நல்லா பாடம் சொல்லி தராங்க தெரியுமா? நீ வேணா பாரு, நம்ம பையன் படிச்சு இந்த ஜில்லாக்கே கலெக்டராக பாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் மச்சா சொன்னது? நம்ம ஸ்கூல் எச்எம் சொன்னாருடி. ஐயோ, என் பொண்ணை பள்ளிக்கூடம் அனுப்பலையே, தம்பியை பார்த்துக்க வீட்டுலயே நிறுத்திட்டேனே, என் பொண்ணு படிப்பு போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை புல்லட். RTH படி, RTEH படி, RTE படி, சட்டம் படி. எந்த வகுப்பு படிக்கிற வயசை கொண்டு வகுப்பு சேர்த்துப்பாங்க புள்ள. சரி மச்சான், நம்ம பசங்களை நாளைக்கு அரசாங்க பள்ளியில சேர்த்து விடுவோம். சந்தோஷம். இவங்க முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. குழந்தைய எங்க சேகரித்து சொன்னாங்க. குடிகாட்சி சொல்றேன், கான்வென்ட்ல போனா எல்லாம் இது பண்ண சொல்றாங்க. சொல்றேன் அரசு பள்ளியில சேருங்கன்னு சொல்றாங்க பிள்ளைங்கள. அதனால 2 பேரும் முடிவு பண்ணி எல்லா சலுகையும் வந்து அரசு பள்ளியில கிடைக்குது, எல்லாமே கொடுக்குறாங்கன்றதுக்காக குடிகாட்சியில் சொல்றாங்க. 2 பேரும் சம்மதப்பட்டு அவங்க குழந்தைய அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க. இதுதான் கண்ணே கேட்க ராஜா. அதுக்கு அடுத்தது எப்படி நீங்க அப்ப வந்தீங்க இல்லையாப்பா? சங்கடம் சமாதானம் ஆயிப்போச்சா? ஆயிடுச்சா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, சந்தோஷமா இல்லாம பாருங்க பாலா. நின்னு மழை பெய்யுதடி, நீலகிரி வெட்டு மேலே பெண்ணே நின்னு மழை பெய்யுதடி, காலு சறுக்குதடி பெண்ணே கை கொடுக்க யாரும் இல்ல, காலு சறுக்குதடி பெண்ணே கை கொடுக்க யாரும் இல்ல. நல்ல மழை பெய்யட்டுமே மச்சான், நாடு எல்லாம் செழிக்கட்டுமே. நல்ல மழை பெய்யட்டுமே மச்சான், நாடு எல்லாம் செழிக்கட்டுமே. நீ சறுக்கி விழ பார்க்க மாட்டேன், கை கொடுக்க நான் இருக்கேன். நீ சறுக்கி விழ பார்க்க மாட்டேன் மச்சான், கை கொடுக்க நான் இருக்கேன். குறிகாட்சி சந்தோஷமா ஆடு பாட்டு.